தென்னிந்திய சினிமாவின் பிரபலமான நடிகையாக வலம் வந்த நடிகை சௌந்தர்யா ஏப்ரல் 17, 2004ஆம் ஆண்டு ஒரு விமான விபத்தில் உயிரிழந்தாங்க. ஆனால் 22 வருடங்களுக்கு பிறகு தற்போது நடிகை சௌந்தர்யாவின் மரணம் விபத்து கிடையாது, அது கொலை அப்படின்னு சொல்லி ஆந்திராவைச் சேர்ந்த சிட்டி மொல்லு அப்படின்றவர் புகார் கொடுத்திருக்காரு. தெலுங்கு நடிகர் மோகன் பாபுவுக்கும் சௌந்தர்யாவின் கொலைக்கும் தொடர்பு இருக்கிறதா அவர் புகாரில் தெரிவிச்சிருக்காரு. ஆந்திர மாநிலம் கம்மம் அப்படின்ற மாவட்டத்தைச் சேர்ந்த சிட்டி மொல்லு நடிகை சௌந்தர்யாவின் மரணம் விபத்து கிடையாது, சௌந்தர்யாவின் ஜல்பள்ளி கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை மோகன் பாபு பெற நினைச்சிருக்காரு. அந்த நிலத்தை சௌந்தர்யாவின் சகோதரர் அமர்நாத் விற்பனை செய்வதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அவரின் மரணத்திற்கு பிறகு அந்த நிலத்தை விற்பனை செய்யுமாறு அழுத்தம் கொடுத்து சட்டவிரோதமாக அந்த நிலத்தை மோகன் பாபு ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படின்னு இந்த புகாரில் சொல்லியிருக்காரு. பெங்களூருவில் இருந்து தெலுங்கானா கட்சி பிரச்சாரத்திற்கு வந்த சௌந்தர்யாவை சாட்சியே கிடைக்காதபடி ஹெலிகாப்டர் விபத்தில் கொலை செஞ்சுட்டு ஜல்பள்ளியில் இருக்கக்கூடிய அவங்களோட 6 ஏக்கர் கெஸ்ட் ஹவுஸை மோகன் பாபு சட்டவிரோதமாக அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து அந்த நிலத்தை கையகப்படுத்தி ஆசிரமங்களுக்கும் ராணுவ அதிகாரிகள் குடும்பத்தினருக்கும் வழங்குமாறு கோரிக்கை வந்து செட்டிமொழி வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, இதே புகாரில் மோகன் பாபுவுக்கும் அவரின் இளைய மகன் மஞ்சு மனோஜுக்கும் இடையேயான மோதலையும் மஞ்சு மனோஜுக்கு நீதி கோரியும் இந்த மனுவில் செட்டிமொழி வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.